இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி வெற்றி கழகத்தோட 2வது தொடக்க விழா ஃபங்க்ஷன் தொடங்க போகுது. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா தளபதி வீட்டு முன்னாடி தான் இருக்கோம். தளபதி இப்படிதான் நம்மளை கிராஸ் பண்ணி போறாரு. நமக்கு ஒரு தகவல் கிடைச்சதுனால நம்ம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் தளபதி எப்படி வராரு, எந்த மாதிரி உடையில வர போறாருன்னு. இங்க ஒரு ரசிகர் வந்திருக்காரு. கண்டிப்பா ஒரு விஜய் ரசிகரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணிட்டு. ஏதோ போன் பேசிட்டு இருக்காரு. நம்ம அவரை கூர்ந்து கவனிப்போம். போன் மாதிரி தெரியல, அவர் காதல வச்சிருக்கிறது செருப்பு மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. தம்பி எப்பா என்னப்பா தளபதி வீட்டுக்கு செருப்பு தூக்கி போட்டுட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ഞാനൊരു മെസ്സേജ് സംസാരിക്ക് ഇവിടെ வந்து நானு. ஓ நீங்க தமிழ்நாடு இல்லையா? எங்க இருந்து வரீங்க நீங்க? இந்த கேரளாவில இருந்து வந்து நான். கேரளால இருந்து வந்து. இஎம்எஸோட பையனா அங்க செருப்பெரிஞ்சு இங்க செருப்பெரிஞ்சுல இங்க அங்க மழை இல்ல புயல் முள்ளு எல்லாம் நடக்க முடியல அங்க. அதான் செருப்பெரிஞ்சு மெசேஜ் சொன்னேன். அங்க அவ்வளவு பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குன்னு. நீங்க விஜய் ஃபேனா நீங்க? அப்படியா? சரி எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. புலி முறுக்குது அண்ணா முறுக்குது தலை முறுக்குது இடி வருது தலை கொடி பறக்குதண்ணா தமிழ் கொடி பறக்குதண்ணா அண்ணாலோட செகுண்டலோட செகுருக்க செகு புள்ள செகுனரு கலரு நங்க காப்பாத்து செகுண்ட உமா தொட்டு சத்திய அண்ணா பெற கேட்டால சிட்டிக்கு தாடா பயந்தாடா. சரிங்க, செருப்பெல்லாம் வந்து எறியறீங்களே, தப்பு இல்லையா? தப்பு எது தப்புன்னு പറയുனா எங்க தளபதி அவரா அந்த இடத்துல போகும்போது யாரும் செருப்படுத்து எரிஞ்சிருக்கு. முத்துப்பாண்டி கோட்டண்டு அவட போய் முத்துப்பாண்டின்னு சொல்லல, இங்க தளபதி சொல்லணும். கோச்சா போய் மலேசியால போய் தூக்கியாச்சு. அது போலதான் இங்க கோட்லே தீவிரவாதி பாகிஸ்தான் போய் தூக்கியாச்சு. அது தப்பு இல்லை. தப்புன்னு சொன்னா தப்பாகாது. தப்புதான் தப்பு சொல்லணும். அதான் வரட்டே. சரி போயிட்டு இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்களோ தெரியல. சரி நம்ம வந்து தளபதியோட வருகைக்காக காத்திருப்போம். இன்னைக்கு வேற என்ன ட்ரெஸ் போட்டு வர போறாரு, எந்த கார்ல வர போறாருன்னு தெரியல. தலைவரை நான் பார்க்கணும். தலைவரை நான் உள்ள இல்லப்பா. தலைவரை நான் பார்க்கணும். இப்ப மேல தலைவரை நான் பார்த்தே ஆகணும். தம்பி தலைவர் இல்ல பார்க்கணும். இங்க பாருப்பா. தலைவர் அங்க இருக்காரு பாருப்பா. அங்க போ. சொல்ல தாங்க. தளபதி எப்போ வருவாரு? தலைவர் எப்போ வருவாரு? அண்ணா 12th எக்ஸாம் எழுத போறேன்னா, நீங்க ஒரே ஒரு தடவை என்னை பார்த்துட்டீங்கன்னா பாஸ் ஆயிடுவேண்ணா. ப்ளீஸ்ண்ணா, நான் பேசுறதை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு தடவை வெளியே வாங்கண்ணா. நான் பாஸ் ஆயிடுவேண்ணா 12th எக்ஸாம்ல. உங்களை பார்த்துட்டா நான் பாஸ் ஆயிடுவேண்ணா. பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து நின்று இப்படி பேசிட்டு இருந்தா அவர் வந்து பாத்துருவாரா? இந்த எக்ஸாம்லாம் படிச்சு நல்லா பாஸ் ஆனா அவரே கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்குறாருல மேடையில, அதுல போய் பாத்துக்கலாம். போ, நல்லா படிச்சு எக்ஸாம் எழுது போ. அண்ணா ஏய் கார் ரெடியா? போலாமா? இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? எப்பா மாவட்ட செயலாளர் என்ன வரவில்லை? பேனர்ல என் போட்டோ சின்னதா இருக்கு, ஏன் வச்ச? நீ அது கூட வைக்காம இருக்கலாம்ல. அவர் தளபதி நேரம் ஈக்குவலா வையி, அவர் தூக்கிடுவேன். ஐயோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? போலாமா? அவன் வந்துட்டாருன்னா என்ன கேட்பாருப்பா. ப்ளீஸ்ப்பா. எல்லாம் நான் தூங்கி 10 நாள் ஆச்சுப்பா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. தலைவரே போமா தலைவரே, இப்போதான் பூஜைலாம் போட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் நல்லா நடக்கணும்னு நான் நல்லா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பேசுறது பார்த்து நான் அழுகணும் தலைவரே. நான் அழுகிறதுக்காக பழசு மாதிரி ரெடி பண்ணி வந்திருக்கேன். அப்புறம் என்ன பேச விட்றாதீங்க அரசியல், எனக்கு அது தெரியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் தலைவரே. போமா? அவன் சொல்கிறேன் கேட்குறீங்களா? என்ன பண்ணாலும் கேட்பீங்களா தலைவரே? நீங்கள் சொன்னால் நான் மலையிலேருந்து குதிப்பேன், விஷ பாட்டில் குடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் தலைவரே நான். சரிங்கண்ணா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம கட்சி வேலை எதுவும் நீங்கள் பார்க்க வேணாம். அந்த ஆதவ் அவர் பார்த்துப்பாரு. அவர் விட்டாருன்னா அவருக்கு மேலே கிஷோர்னு ஒருத்தர் போட்டிருக்கேன், அவர் பார்த்துப்பாரு. 2 பேரும் ஹெல்ப் பண்ண மட்டும் நீங்கள் இருங்க, வேறு எதுவும் பண்ண வேணாம். வாங்க போ. தலைவரே நான் மறுபடியும் சொல்கிறேன் தலைவரே, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மலையிலேருந்து குதிக்க சொல்லுங்கள், குதிக்கிறேன். விஷபாட்டில் குடிக்க சொல்லுங்கள், குடிக்கிறேன். ஆனால் இப்படிலாம் என்ன கீழே இறக்காதீங்க தலைவரே. இதெல்லாம் வேணாம். எனக்கு தான் தெரியும் யார் எந்த மாவட்ட செயலாளர் என்ன எல்லாமே. தெரியும். நீங்கள் கட்சி வேலை எதுவும் பார்க்க வேணாம், அவர் பார்த்துப்பாரு. கார் எடுங்க, போவோம். போங்க. தலைவரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. என்னது? அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு உன் பக்கத்தில் நான் உட்காருவேன், அப்புறம் பூ போட்டு, அப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வந்துருங்க, நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரெடி பண்ணி. சரி.
அண்ணா ஆனந்தண்ணா ஆனந்தண்ணா இந்த 2வது ஆண்டு தொடக்க விழா ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கே, என்ன ஏற்பாடுகள்லாம்? ஐயோ என்ன வேலை செய்ய விடுறீங்களா? எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுத்துட்டாரு. கட்சி நீயே பார்த்துக்கோ, என்னை விட்டுரு, நீ எல்லாமே நீ பண்ணிக்கோ, எனக்கு இன்னைக்கு என்ன பேசணும்னு எழுதி கொடு முதற்கொண்டு எல்லாம் சொல்லிட்டாரு. என்னை வேலை செய்ய விடுங்களேன், தயவு செய்து என்னை வேலை செய்ய விடுங்க ப்ளீஸ். தயவு செய்து போமா, அங்கே போய் நான் ஃபங்க்ஷன் நல்லா நடத்தணும். போமா நீனு. வாங்க, கார் ரெடி ஆகி செல்லுது, வாங்க போகலாம். தற்போது மும்மொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற உள்ளது. முதல் கையெழுத்தை #GetOut என எழுதி தளபதி அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். அடுத்ததாக ஆதவ், கிஷோர் அவர்கள் கையெழுத்திடுவார்கள். இது மும்மொழி கொள்கை இந்த மத்தியில இருந்து இந்திய திணிக்குது இல்லை, அதுக்காக எதிர்த்து நம்ம கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம். அது எல்லாருமே கையெழுத்து போடுறாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போடும். அதுல என்ன? ஓஹோ, கையெழுத்து போட மாட்டீங்க. போட சொன்னால் ஹிந்தியில் போடணும். விவரமான ஆள் தான். சரி, நானே போடுறேன். சரி போமா. அடுத்து என்னங்கண்ணா? அடுத்து இன்னைக்கு ஷோ இதை முடிச்சுருவோம். ஆ. நாளைக்கு ஷோவில் எக்ஸ்டெண்ட் பண்ணி போனார். என்ன விழாவில் எல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும். தனிக்கு ஸ்பெஷல் எபிசோட். ஓகே. கையெழுத்து போட மாட்டீங்க. இதுவே இப்படி, இதில் தேசிய அளவில் கூட்டணி வேற. சார் வணக்கம் சார். சார் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இந்தியை பார்க்குற எல்லா இடத்துலையும் அழிச்சுக்கிட்டே இருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்குறேன், உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நீ நேராக போ வீட்டுக்குள்ளே இருக்கிற 500 நோட்டு எடுத்து அதில் இருக்க ஹிந்தியை கிராஷ் பண்ண. நான் ஹிந்தியை எதிர்க்கிறேன் அப்படின்னு தைரியம்னா நீ சொல்லி பாருங்கிறேன். சார் ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னு வைங்க, செய்வோன்னு அவங்க வீட்டில் இருக்கிற 500 நோட்டை எடுத்து கிழிச்சிருவாங்க. 2000 நோட்டை நம்ம சீக்கிரம் இது பண்ணிட்டு வருவாங்க. 500 நோட்டை கிழிச்சிருவாங்க. இப்போ இருக்க எல்லா நோட்டையும் எடுத்துட்டாங்கன்னா கருப்பணம் எல்லாம் வெளியே வந்துடும். வந்துட்டா கருப்பணம் ஒளிஞ்சிரும். இது முன்னாடி ஒரு ஐடியா இருக்குமா? அதான் செய்ய முடியுமா உங்களுக்கு அதெல்லாம்? ஓ, இதெல்லாம் நீங்கள் உண்மையிலே சொன்னதா? சும்மா கற்பனைக்கு அடிச்சு விடுறேன். அதுக்கு தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார் போல இருக்கு. நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க சார். ரூபாய் நோட்டை நாடு முழுக்க யூஸ் பண்றாங்க. அதுல என்ன ஹிந்தி மட்டுமா சார் இருக்கு? அது நிறைய மொழிகள் இருக்கு, அதுல ஹிந்தியும் ஒண்ணா இருக்கு. அதை ஏன் சார் அழிக்க போறாங்க? யூ ஆர் ஆஸ்கிங் மீ கொஷினா? எந்த மீடியா நீ தெரியுவேன். யாரும் ஆன்டி இண்டியன், இதெல்லாம் தேசத்தை விட்டு அடிச்சு விரட்ட வேண்டிய கிருமிகள் இதெல்லாம். போங்க அப்படி.